ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய தாட்கோ இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் புதுசாக உங்களுக்கு லோன் தேவை, அதாவது நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செய்கிற தொழிலை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த தாட்கோ லோனுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று நியூஸ் பேப்பர் February 4 அன்றைக்கி வந்த தகவல் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தாட்கோ மூலயமா முதல்ல யார் யாருக்கெல்லாம் லோன் வருது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து இந்த லோன் வருது. SC/ST பிரிவினருக்கு வந்து இந்த தாட்கோ மூலயமா லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின செய்தியை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். சிறப்பு கடன் வசதி, தாட்கோ மூலம் வழங்கப்படும் சிறப்பு கடன் வசதியை பெற ஆதிதிராவிடர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதாவது SC/ST சிறப்பு கடன் உதவி வந்து இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தாட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். இதுதான் தாட்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், இதுதான் தாட்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலயமா, இந்த தாட்கோ மூலயமா ஆதிதிராவிடர்களை வந்து நிறைய தொழில் முனைவராக மாற்றக்கூடியதுக்கு வந்து மானியத்துடன் கூடிய கடன்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ முதல்வனுடைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ், அதாவது சிஎம்மோட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு, அவங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, அவங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போது ஏதாவது தொழில் செய்ய விருப்பம் இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள அந்த தொழில் முனைவை வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மானியத்துடன் கூடிய கடத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தாட்கோ தொழில் முனைவு திட்டத்தில் வந்து 2025-26 வந்து மொத்தம் 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2025-26 டோட்டலாக 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கணும். இதை 2726 ஆண்கள் மற்றும் 1226 மகளிர் என மொத்தம் 3952 பேர் கடன் கொடுத்து அவங்களோட வேலையை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதாவது மானியத்துடன் கூடிய கடன் விடுவிக்கப்பட்டு சுய தொழில் செய்து வருகின்றனர். கடன் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ? 3952 பேருக்கு 2025-26 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது கடன் கொடுத்தாச்சு. சரிங்களா? அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் என்ன, அப்போ 4 சக்கரம் எதுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 4 வீலருக்கு, நான் வந்து 4 வீலர் வாங்கினேன், எனக்கு நல்லா டிரைவிங் தெரியும் அப்படின்னா அது 4 வீலருக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அது 4 வீலரில் வந்து ஹெவி லைட் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து 3 சக்கர வாகனம், ஆட்டோலாம் இருக்குல்ல, அது வாங்குறதுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது மின்சாதன பொருட்கள்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வைக்கணும், அதுக்கு வந்து பிரிண்டர் தேவை, ஜெராக்ஸ் மிஷின் தேவைன்னா அதுக்கும் ப்ளஸ் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கட்டட பொருள், நீங்கள் ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, அந்த காலம் பாக்ஸு, அந்த ஷீட்டு, அந்த பலகை எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமான இதர பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி வந்து கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு டெய்லரிங் தெரியும், அப்போ டெய்லரிங் ஷாப்பு, இல்லை பியூட்டி பார்லர், இல்லை மளிகை கடை, இல்லை எழுது பொருட்கள் நிலையம் மற்றும் பல தொழில்கள் செய்ய இங்கே வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பால் பண்ணை அமைக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பால் பண்ணை அமைக்கிறது வந்து அதுக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றும் இதர தொழில்களுக்கும் 2025-26 பீரியடில் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அந்த கடன் எப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 35% வந்து மானியமாக கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டும்தான். சரிங்களா? அவங்களோட தொழிலை வந்து மேலும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? அப்போது 1 லட்ச ரூபாய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் வந்து, அந்த 1 லட்ச ரூபாயில் 35,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 35,000 ரூபாய் நீங்கள் திருப்பி கட்ட தேவையில்லை. மீதி உள்ள 65,000 ரூபாய் இருக்குல்ல, அது வங்கி மூலயமா, அதாவது பேங்க் மூலயமா கடனை கொடுக்குறாங்க. இதுதான். சரிங்களா? ஓகேவா? இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 35%, நீங்கள் எவ்வளோ 10 லட்சம் வாங்கினா அதுக்கு 35% கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. சரிங்களா? ஓகே, இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த தொழில்களுக்கெல்லாம் கடந்த ஆண்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்கேஸ் இதே மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க,
தொழில் செய்ய விருப்பம் இருக்குது, நீங்கள் அதை வந்து இன்னும் மேம்படுத்துறீங்க, ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க இன்னும் அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தாட்கோ மூலயமா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க, அங்கே போகணும். ஸோ அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு போய் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமரின் ஆதி திராவிடர் முன்னேற்ற திட்டம். பிரதமரின் ஆதி திராவிடர் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் 2025-26 இங்கே பாருங்கள் 2 ஸ்கீமாக இது வந்து இதாவது ஒன்று பிரதமர் மூலயமா ஆதி திராவிட மக்களுக்கு வருது, ரெண்டாவது வந்து தாட்கோ மூலயமா முதலமைச்சருடைய ஆதி திராவிட தொழில் முனைவு திட்டம்னு வருது. சரிங்களா? பிரதமர் மூலியமாகவும் கொடுக்குறாங்க, யாருக்கு? எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கடந்த ஆண்டில் மானியத்தோட கடன் ஒரு 66.37 கோடிக்கு வந்து கடன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வந்து அதை அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இன்கேஸ் இதெல்லாம் மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த 2 ஸ்கீம் தான். ஒன்று வந்து தமிழ்நாடு அரசனுடைய சிஎம் கொடுக்குறாங்க, ஒன்று வந்து பிரதமர் வந்து ஆதி திராவிட மக்களுக்காக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிஎம் கொடுக்குற அந்த ஆதி திராவிட தொழில் முனைவோர் திட்டம். இப்போ என்ன சொல்லுறாங்க, தாட்கோ சிறப்பு கடன் பெற இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு ஆன்லைனில் இந்த தாட்கோ லோன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி நீங்கள் ஆன்லைனில் இன்னி டேட்டில் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன அந்த தொழில் செய்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது கொட்டேஷன் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து நீங்கள் அதை அப்போ இதெல்லாம் வந்து தாட்கோ மூலிமா இந்த மாதிரி லோன்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட மாவட்ட தலைநகரம், அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தாட்கோ ஆஃபீஸ் இருக்கும், அங்கே எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான லோன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகேவா? நன்றி. அடுத்த நியூஸ் பேப்பரில் ஏதாவது முக்கிய தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய சார்பில் ஏதாவது இந்திய அளவில் ஸ்கீம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பாய்.